அருகே ரஃபீக் என்பவரின் கூட்டுக்கிடங்கு கறிக்கடையை நோட்டமிட்ட மர்ம நபர் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 5,600 ரூபாய் திருடி சென்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் அடிக்கடி இதுபோன்று திருட்டு நடைபெறுவதாக அச்சம் தெரிவிக்கும் வியாபாரிகள் காவல்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் வைத்துள்ளனர். திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு பயணிகளை ஏற்றி சென்ற டெமு ரயிலில் பின்பக்க என்ஜின் பெட்டியில் திடீரென தீப்பற்றி ஏற்பட்டதால் ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். பின்னர் அவர்களை பின்னால் வந்த கோவாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு செல்லும் மட்கான் சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற்றி அனுப்பினர். மேலும் திருவரும்பூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு கார்த்திகேயன் தலைமையிலான தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து ரயில் என்ஜினில் ஏற்பட்ட புகையை உடனடியாக அணைத்தனர். தமிழக முதலமைச்சர் அமெரிக்கா சுற்றுப்பயணம் குறித்து விமர்சனம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதற்றத்தில் பேசுவதாக நெல்லையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகர திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு பிறந்தநாள் விழா நெல்லை மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மைதீன்கான் தலைமையில் நெல்லை வண்ணார்பேட்டையில் நடைபெற்றது. இதில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி திமுக நிர்வாகிகளை பாராட்டி பேசினார். சிக்காகோல பார்க்கல எடப்பாடி, அவரால் ஓட்ட சொல்லுங்க சைக்கிளை பார்க்கல. குமாரபாளையம் பகுதியில் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு காவிரியில் தீர்த்தம் எடுத்து வந்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் நாட்டிய குதிரைகள் இசைக்கு ஏற்றவாறு நடனமாடியபடி ஊர்வலமாக வந்த நிகழ்வு காண்போரை கவரும் வகையில் அமைந்திருந்தது. ஈரோட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் கால்நடை மருத்துவ வசதிகளுக்காக வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்தது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுந்தரா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு வாகனங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், சாய கழிவு நீரை சுத்திகரிக்காமல் வெளியேற்றும் நிறுவனத்தார் மீது நிச்சயம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், சாயக்கழிவு நீரை சுத்திகரித்து வெளியேற்றுவதில் உள்ள பிரச்சினைகள் நிரந்தரமாக தீர்க்கப்பட அரசிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் ட்ரீட் பண்ணாத தண்ணியை அவங்க திறந்து விடக்கூடாது. அப்படி விட்டால் அதற்கான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கும் அவர்களுடைய அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை இருக்கக்கூடாது என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கரியாலூரில் உள்ள கோடை விழா அரங்கில் மலைவாழ் பழங்குடியினர் மக்களுக்கு அனைத்து துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு, மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த், வனத்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ரிஷிவந்தியம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர், கல்வராயன் மலையில் வளர்ச்சியை தடுப்பது வனத்துறை அதிகாரிகள்தான் எனவும், சாலைகள் போட அரசு நிதி ஒதுக்கினாலும் அவற்றை வனத்துறை அதிகாரிகள் தடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். இவ்வாறு அவர் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு காந்திஜி சாலையில் கருப்பண்ணாமஸ் என்னும் பெயரில் உணவகம் இயங்கி வருகிறது. இந்த உணவகத்தில் கொல்லம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்ற நபர் தனது 3 வயது குழந்தைக்கு 2 சப்பாத்தி வாங்கியுள்ளார். சப்பாத்தி கெட்டுப்போன நிலையில் இருந்ததை கண்ட வாடிக்கையாளர் ஸ்ரீகாந்த் இதுகுறித்து உணவக ஊழியர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போது இதுபற்றிய விவரம் தங்களுக்கு தெரியாது, கடையின் உரிமையாளருக்கு தான் தெரியும் என கூறி உடனடியாக ஷட்டரை பூட்டிவிட்டு ஊழியர்கள் ஓட்டம் பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கரூர்
கடலூர் மாவட்டம் அரவக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஈஸ்வரநத்தம், சாந்தப்பாடி உட்பட 20க்கும் மேற்பட்ட ஊராட்சி பகுதிகளில் சுமார் 35,000 ஏக்கருக்கு மேல் முருங்கை பயிரிடப்பட்டுள்ளது. இப்பகுதியில் விளையும் முருங்கைக்காய் வாங்குவதற்கு வியாபாரிகளிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் முருங்கைக்காய் தற்சமயம் கிலோ 16 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். போன தடவை நல்ல விளைச்சலாக இருந்துச்சு, விலையும் கூடுதலாக இருந்தது. இந்த தடவை விளைச்சல் அதிகமாக இருக்குது, ஆனால் விலை கம்மியாக போச்சு. அதனால் விவசாயிகள் ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஆதங்கப்படுறாங்க. போன தடவை நல்லா இருந்ததுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுதான் நடப்புங்க. இடுக்கி மாவட்டத்தில் மூணார் அருகே காந்தலூர் நகரில் காட்டு யானை இறங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அப்பகுதியைச் சேர்ந்த மதியழகன் என்பவரது வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ மீது தாக்குதல் நடத்திய யானை அருகில் உள்ள மற்றொரு வீட்டை தாக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் ஆக்ரோஷமாக சுற்றி வரும் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியிலிருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த வேன் ஒன்று கொடைக்கானல் பைன்மரக்காட்டில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை கிடந்து இறக்கத்தில் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட வாகனங்களை சில நொடிகளில் எடுத்து தள்ளியது. இதில் பைன்மரக்காடுகள் பகுதியில் இறங்கி நின்றிருந்த 5க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் படுகாயமடைந்த நிலையில் மீதமுள்ள சுற்றுலா பயணிகள் நொடி பொழுதில் உயிர் தப்பினர். பலமுறை கோரிக்கை வைத்தும் தற்போது வரை நெடுஞ்சாலைத்துறையினர் மீண்டும் மீண்டும் விபத்தை ஏற்படுத்தும் சாலையை சீர் செய்யவில்லை என்று வேதனை தெரிவித்தும் வாகன ஓட்டிகள் முறையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ சொர்ண கணபதிக்கு தங்க கவசம் அணிவித்து தீபாராதனையும், ஆலயத்திற்கு சொந்தமான பிரகிருதி எனும் பிராணாம்பாள் யானைக்கு கஜ பூஜையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கஜ பூஜையில் பங்கேற்று ஸ்ரீ சொர்ண கணபதியை வழிபட்டு அருள் பெற்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கரூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியினை விஸ்வகர்மா சித்தி விநாயகர் அறங்காவலர் குழு மற்றும் அறக்கட்டளை சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகர் பகுதியில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன் தலைமையில் 2 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், 5 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 10 காவல் ஆய்வாளர்கள், 25 துணை ஆய்வாளர்கள் என 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் மசூதி வழியாக விநாயகர் சிலைகளுடன் ஊர்வலம் சென்ற இந்து முன்னணியினர் மசூதி எதிரே கற்பூரம் ஏற்றி வழிபட முயன்றதால் காவல்துறையினருக்கும் இந்து முன்னணியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் மசூதி எதிரே கற்பூரம் ஏற்றி வழிபட்ட இந்து முன்னணியினர் மேலதாளங்களுடன் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.